இது ஸ்கூட்டி பெப்பு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு வந்துச்சு. நானும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொன்றா செக் பண்ணேன். கார்பரேட்டர் பார்த்தேன். கார்பரேட்ரு நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ளக்கு எல்லாத்தையும் கழட்டி பார்த்தேன். சாவி லைனு பேட்டரி கூட வேறு பேட்டரி தான் போட்டிருக்கேன். வண்டியில் உள்ள பேட்டரியை கழட்டிட்டேன். வேறு பேட்டரி தான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் கழட்டி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் தெரியுது. மலையில் வண்டி ஃபுல்லாக நின்றுருக்கு. இந்த வண்டி மலையில் வண்டி ஃபுல்லாக நின்றுருக்கு. மலையில் நின்றதுனால என்ன ஆகி போச்சுன்னா, இந்த வண்டியில் பாருங்கள், ஏர் ஃபில்டர் கலட்டினா ஏர் ஃபில்டர் சரியான வெயிட்டாக இருக்குது. ஆமாம், இதான் ஏர் ஃபில்ட்ரு கலட்டினே சரியான வெயிட்டு. இதில் பாருங்கள் என்ன வடியுது தண்ணி. பாருங்கள், மழை தண்ணி எவ்வளோ தண்ணி உள்ளே போயிருக்குன்னு ஏர் ஃபில்டருக்கு. இப்படி இருந்தால் வண்டி எப்படி ஷார்ட் ஆகாது. என்ன வடியுது பாருங்கள். கிட்ட 1 லிட்டர் தண்ணி இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், மழை பெய்யலை, வண்டியை கவனித்து நிப்பாட்டுங்க. ஏர் ஃபில்டருக்குள்ளே இவ்வளோ தண்ணி போச்சுன்னா வண்டி சுத்தமாக ஷார்ட் ஆகாது. ஏர் ஃபில்டர் நனைஞ்சுன்னா ஷார்ட் ஆகாது. பாருங்கள், அதனால் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு காட்டேன். ஏர் ஃபில்டருக்குள்ளே ஏர் சரியான வெயிட்டு பாருங்கள். இன்னும் வடியுது பாருங்கள் தண்ணி. ஏர் ஃபில்டருக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தண்ணி இருந்தால் வண்டி எப்படி ஷார்ட் ஆகாது. அதனால் மலையில் வண்டியை நிப்பாட்டாங்க. ஆமாம், நிப்பாட்டினா உங்களுக்கு தான் பிரச்சனை. பாருங்கள், வந்துக்கிட்டு தான் இருக்குது தண்ணி. மலையை நிப்பாட்டினா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி இருக்குது. அதனால் செய்யுங்க, எப்போவுமே மலையில் வண்டி நிப்பாட்டினீங்கன்னா ஓத்திட்டு நிப்பாட்டுங்க. இல்லை மழை தண்ணி, இந்த பைப்பு தண்ணி விழுகிற இடத்துல நிப்பாட்டிங்கன்னா தண்ணி பாருங்கள், இவ்வளோ தண்ணி இன்னும் தண்ணி வருது பாருங்கள். தண்ணி இன்னும் வருது. இன்னும் ஒவ்வொன்றா கழட்டி பார்க்கணும். வேலை தண்ணி நிற்கிதா என்னங்கிற பார்க்கணும். இது மாதிரி இவ்வளோ தண்ணி. கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டாக தான் வருது எனக்கு வர்றது ஃபுல்லாக. ஆமாம், ஏர்போர்ட்டுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா பாருங்கள், ஏர்போர்ட்டில் போய் தண்ணி போனாலும் இவ்வளோ எவ்வளோ இறங்காது. அதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இந்த இடமே ஈரமாகி போச்சு. இந்த அளவு தண்ணி வந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இன்னும் வருது தண்ணி. அது அவ்வளோ தண்ணி ஏர்போர்ட் வாங்கி வச்சுருக்கு பாருங்கள். அதனால் மலையில் நின்றுச்சுன்னா கவனிச்சு நிப்பாட்டுங்க. இந்த பைப்பு தண்ணி மேலே விழுகும்ல, பைப்பு தண்ணி அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டாங்க.